சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பொதுமக்களின் பிரச்சினைகளை பேசாமல் வெளிநடப்பு செய்வது வேதனை அளிப்பதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் பாமகவின் 14வது நிழல் நிதி அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ராமதாஸ், படித்தவர்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டுவதில்லை என்றார். அரசு இலவசங்களை தவிர்த்து ஆறுகளை தூர்வாரி நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தினால் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் ராமதாஸ் கூறினார். பொதுக்கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஏதோ ஒரு காரணம் காமிச்சு திமுக வெளிநடப்பு செய்யணும், அது ஒரு விளம்பரப்படுத்தணும். இதான் நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ மக்களுடைய பிரச்சனைகள், காவேரி பிரச்சனை, மேகதாடு பிரச்சனை, பாலாறு பிரச்சனைகள் இருக்கிறது, மீனவர்கள் பிரச்சனை, முல்லை பிரச்சனை எல்லாமே இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இது போன்ற ஒன்றில்லாத பிரச்சனைகளுக்கு அங்கே விவாதம் செய்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசாமல் இருப்பது இது வேதனை அளிக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி ஒரே வழி, சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையிலே மக்கள் பார்க்க வேண்டும்.